ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் சில ரீசெண்டாக என்னென்ன நியூவான மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான். அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. வீக்லி இதே மாதிரி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தான். அண்ட் ப்ரோ, நம்ம டேர்டெவில் பார்க்குற முன்னாடி நான் என்னென்னலாம் பார்த்துணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டேர்டெவிலோட சீசன் 1, 2, 3 அது முடிச்சிருந்தா தான் நல்லது. அது நம்ம தமிழ் டபுள் கிடையாது, வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் அதை பார்த்துருந்தா நல்லது. ஏன்னா அதில் தான் நம்ம ஒரிஜினல் டேர்டெவிலும் அண்ட் நம்ம ஃபிஸ்கோட கேரக்டர் பற்றியெல்லாம் நல்லபடியாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க. பனிஷரும் நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா உள்ள பனிஷர் ரொம்பவே இன்வால்வ் ஆகிட்டாரு. அதுக்கே 2 சீசன் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசன் 2லலாம் நம்ம ஜெசிகா ஜோன்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அப்கமிங் நம்ம லியூக் கேஜ் அண்ட் அயர்ன் ஃபிஸ்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸும் உள்ளே வர போகிறாங்க. அண்ட் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கினா தனித்தனி சீரீஸாகவே அவங்க ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டிஃபெண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனி டீமாகவும் இருப்பாங்களா. ஸோ அந்த ஒரு சீசன் கூட இருக்குதான். ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தா ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு ஸ்டோரி இன்னும் நல்லபடியாகவும் புரியும், அவங்க பவர்ஸ் பற்றி நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அப்புறமா நம்ம சீசன் 2 பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க தனியாக இருந்தாங்க. அண்ட் இப்போ தான் வந்து என்டையர் நம்ம MCU உள்ள அவங்க மர்ஜ் பண்ணிட்டாங்களா. ஸோ அதனால தான் இந்த பார்ன் அகெயின் சொல்லிட்டு தனியாக ஆரம்பிச்சு சீசன் 1 நல்லபடியாக போச்சு. இப்போ சீசன் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் எப்படியோ ஃபுல்லாக எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறமா தான் பார்த்து முடிக்கலான்னு இருக்கேன். அதனால் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் நானும் இன்னும் அதை பார்க்கல. அதை நம்ம பொறுமையாக கடைசியில் பார்த்துடலாம். அண்ட் இதோட அப்படியே கண்டினியூஷன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பனிஷர் 1 லாஸ்ட் கில் வர முடியுது. அது வேறு ஸ்பெஷல் எபிசோடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரிஸ் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 8 எபிசோட்ஸ். அண்ட் இப்போதைக்கு IMDbல 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நார்மலாக என்ன போகிறது கான்செப்ட்னா ஒரு ஹாரர் பேஸான ஒரு சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு வெட்டிங் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வராங்க. பட் ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒன்று ஃபீல் ஆகும். அண்ட் அந்த ஒரு வைப்பில் என்ன இருக்குது அதை தான் அந்த அப்படியே ஹாரர் மூமெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்கேஸ் யார் யாருக்கெல்லாம் அந்த ஸ்லோ பேர்ன் அண்ட் இந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்லாம் பிடிக்கணும், அவங்க இந்த சீரீஸை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நல்லபடியாகவே போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஸ்லோனஸ் இருக்குது, அது நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சு நானாக தனியாக ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு தமிழ் டப்ளோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கா. ஸோ ஹாரர் லவர்ஸ் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டி லீத்தல்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் கான்செப்டான ஒரு மூவி வந்து இப்போ பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீமேல் ஆக்ஷன் கொஞ்சம் ஸ்லாஷர் இந்த மாதிரி பிடிக்கும்னா அவங்க இந்த படத்தை பார்க்கலாம். பட் இப்போதைக்கு IMDbல 5.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. கோர் கான்செப்ட் இந்த பெலரினான்னு சொல்லுவாங்கள, தனியாக அவங்களாம் வந்து இந்த டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து அவங்க ஸ்டைலில் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஜான் விக்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பெலரினான்னு சொல்லிட்டு மென்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி 5 பொண்ணுங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க டான்ஸ் ஷோக்கு தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இடத்துல வந்து சரி இங்கே இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா இனிமேல் நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த ஒரு சர்வைவலான ஒரு விஷயத்தோடு நீங்கள் தாண்டி தான் போகணும். அண்ட் அதில் எப்படி அந்த ஆக்ஷன் பேக்கெல்லாம் மாறுது, அது அப்படியே போவாங்க. கொஞ்சம் ஃபன்னாகவும் தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப அக்யூரிசி எல்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் பட் ஓகே, ஃபீமேல் ஆக்ஷன் கான்செப்ட் வைஸில் ஒரு படம் தேடணும்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 53 சண்டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளெயின் ப்ளசண்ட்டான ஒரு ட்ராமா கான்செப்டான மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ஸ்பானிஷ் மூவி. அண்ட் இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆனதில் IMDb ரேட்டிங்ஸும் அவ்வளோவா வரல. ஸோ அது மேபி கொஞ்சம் லேட்டர் ஆன் சேஞ்ச் ஆகும். கோர் கான்செப்ட் சிப்ளிங்ஸ் வந்து எப்படி அவங்க அப்பாவை வந்து இப்போ அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, மோர் தென் 80+. ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். லைக் நார்மலாக இருக்க மாதிரி இல்லாமல் மறந்துடுவார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை வந்து இவங்க எல்லாம் எப்படி வந்து ஆஸ் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்துக்கிறாரு அவங்க அப்பாவை. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் ஒரு ட்ராமாவான ஒரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஒரு ட்ராமா மூவி உங்களுக்கு பிடிக்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். மிச்சி வைஸ் ஒரு பிளெயின் அண்ட் சிம்பிளான படம் தான் அது. ஸோ இந்த வீக்கெண்டில் இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டான மூவிஸ். இன்னும் சில மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே லோ ரேட்டட் ஆர் அது வந்து ரொம்ப பழைய மூவிஸாக இருந்ததா. ஸோ எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணலை. பை த வே இந்த வீக்கெண்ட் என்ன மூவியோ சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போதைக்கு தேட்டர்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் ஹேல் மேரி தான் பயங்கரமாக போயிட்டு இருக்கு, நல்லபடியாகவும் வந்தது. ஸோ இன்கேஸ் இந்த படத்தை தேட்டரில் போய் நல்ல படம் பார்க்கணுன்னா நம்ம டேட்டா ப்ராஜெக்ட் ஹேல் மேரியை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம ரியான் காஸ்லிங் தான் நச்சிருக்காரு. ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சராக தான் இருக்கும், பட் அதை நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அண்டு லைக் அதில் நீங்கள் ஒரு ஃபீல் குட்டான ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் அந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா ஸ்லைட் இமோஷனல் டச்சாகவும் உள்ளே இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒருக்காக இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். பை த வே வேறு இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்போ போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கோ பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.